5வது வசனம். ஆறாவது வசனம். ஏழாவது வசனம். எட்டாவது வசனம். மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்தபோது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும் கூட ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படும் இந்த வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வருவதாக, உடைய பிரசனத்துக்குள்ளாய் உடைய வார்த்தை கேட்க நீர் கிருபை செய்வீராக. உடைய வார்த்தை ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை எங்களுக்கு நேராக வரட்டும். முற்றிலுமாய் உடைய ஆளுகைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா தடைகளும் விலகுவதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்ட பகுதி நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. நமக்கு நல்லா தெரியும் இங்கே என்ன நடக்குது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். லேவியர்களும் மற்ற ஜனங்களும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுவருக்கும் பொழுது தேவன் ஒரு சைனை காமிக்க விரும்புகிறார். தேவன் சில காரியங்களை, இது என்னுடைய முடிவு, இது நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம், என்னால் நடக்கிற ஒரு காரியம், இது என்னுடைய விருப்பத்தின்படி நடக்கிற ஒரு விஷயம் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வந்து மோசேயை கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு கோலை தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு தடி, ஒவ்வொரு கோல். அதே மாதிரி லேவி கோத்திரத்தும் ஒரு கோலை தெரிந்து கொண்டு நீ என்னுடைய சமூகத்தில் நீ வைக்க வேண்டும். நான் யாருடைய கோலை தெரிந்து கொள்கிறேனோ அவர்களுடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் கிட்ட ஆண்டவர் பேசுறார். இதை வந்து அந்த ஜனங்கள்கிட்ட சொல்றாரு மோசஸ். எல்லாருமே வந்து அவங்களுடைய கோத்திரத்தின்படி ஒவ்வொரு கோலை கொண்டு வராங்க. லேவி கோத்திரத்துல ஒரு கோல் வருகிறது, அது ஆரோனுடைய கோல். அந்த கோல்ல ஆரோன் என்று பேர் எழுதப்படுகிறது. அவர் எல்லாம் ஒரு 12 ஸ்டிக்கையும் 12 கோல்களை ஒன்றாக வைத்து மோசஸ் என்ன பண்றாருன்னா அவனுடைய சமூகத்துல வைத்து போகிறார். அந்த டேபர்நேக்கில் இருக்கிற அவனுடைய சன்னிதானத்துல சாட்சியின் கூடாரத்துல வைத்து விட்டு அவர்கள் கடந்து செல்கிறார். எங்களுடைய ஜனங்களுடைய பார்வைகளுக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியம் இது. மறுநாளிலே மோசஸ் அந்த இடத்துக்கு வரும்போது, அந்த ஆசார் கூடாரத்தில் வரும்போது, நேற்று நிறுத்த வைக்கப்பட்ட அந்த 12 கோல்கள் ஒரே ஒரு கோல் மாத்திரம் துளிர்த்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அது துளிர்த்திருந்தது மாத்திரமல்ல, அது துளிர்த்திருந்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா. யாருடைய கோலை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அந்த 12 கோல்கள் நடுவுல ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்தார். அது எப்படி காண்பித்தார் என்று கேட்டீங்கன்னா, அது துளிர் விட்டு பூ போத்து வாதுமை பழங்களை கொடுக்கிறது. பார்க்க சொல்லவே தெரியும் ஒரு வித்தியாசம், பார்க்கும் போதே கண்டுபிடித்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த கோலின் மேலே ஆண்டவர் வைத்திருந்தார், ஒரு வித்தியாசத்தை காண்பித்திருந்தார். அந்த கோலின் மேலே யாருடைய பேர் எழுதியிருந்ததுன்னா ஆரோனுடைய பேர் எழுதியிருந்தது. அல்லேலூயா. நான் சொல்ல வேண்டிய இந்த கால வேளை உங்களை மேலேயும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்புறீங்களா? இருக்கிற எல்லோருடைய பெயரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு இரவுல நடந்த காரியம் என்ன? ஒரு இரவுல ஆண்டவர் வந்து அந்த கோலில ஒரு வித்தியாசத்தை காண்பித்தார், தெரிந்து கொண்டதை உறுதிப்படுத்தினார். ஒரு இரவுல அடுத்த நாள் பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் அந்த கோலிலே காணப்பட்டது. இந்த காலவேளையிலும் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குமா? வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொண்ட வாழ்க்கை பூ பூத்து காய்க்கிற ஒரு கனி கொடுக்கிற ஒரு லைஃபாய் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இருக்கும்படிக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சும்மா கிடையாது. நம்மளை தெரிந்தெடுக்கும் பொழுது மற்றவருடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் வித்தியாசப்படுத்த வேண்டும் என்பதிலே ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுல மாற்றம் கிடையாது. அல்லேலூயா. இந்த காலங்களில் கூட நம்முடைய லைஃப் எப்படி ஒண்ணா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்றாலும் நீங்க கடந்து வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட பாரம் போனாலும் உங்களுடைய இதயத்தில் இருக்கலாம், எந்த யோசனையை கூட இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். நான் சொல்லுவேன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பீர்களா?
தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை இந்த கோல் எப்படி குளிர்விட்டு பூ பூத்து கனிகளை கொடுக்கிறதா காணப்பட்டது, அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை எவனையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த அனுபவத்துக்குள்ள எல்லாரும் மாறி இருந்தாலும் இதுதான் உங்களுடைய அனுபவமாக மாறப் போகிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாறப் போகிறது. நீங்க குளிர் விடுவீர்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில குளிர் விடும். எந்தெந்த பகுதியெல்லாம் இன்னும் குளிர் விடாமல் அப்படியே மொட்டையா இருக்கிறது அந்தந்த பகுதியெல்லாம் கர்த்தர் நிச்சயமா குளிரிட செய்வார். குளிர் விடுவது மாத்திரமல்ல, நிச்சயமா அந்த பூ பூக்கும். பூ பூப்பது மாத்திரமல்ல, அந்த பூ நிலைக்கிறது ஒரு கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவம் அல்ல, ஒரு கிறிஸ்துவ ஜீவியை வாழும்படிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுல மாற்றம் கிடையாது. அர்த்தமா யாரும் தெரிந்து கொள்வது கிடையாது. ஆண்டவர் அநேகர் அழைக்கலாம். அழைப்பது வேறு, தெரிந்து கொள்வது வேறு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் ஆண்டவர் அழைத்தார். எதற்காக அழைத்தார்? உங்களுக்கு பரம கானானை கொடுக்க வேண்டும், பாலும் தேனும் ஓடுகிற இடத்தை நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் என்று ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் அதுல சிலரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எல்லோருக்கும் அழைப்பு ஒண்ணு, எல்லாருக்கும் அழைப்பு ஒரே அழைப்பா இருந்தாலும் தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசம் காணப்படுகிறது. தெரிந்து கொள்ளுதல். ஆனால் புதிய ஏற்பாட்டை சொல்லும் பொழுது நான் உங்களை தெரிந்து கொண்டேன், ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் உங்களை என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். எல்லாரும் நிறைய கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லி நீங்க நானும் இன்னைக்கு அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். உண்மையாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருப்பாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கை இப்படியா இருக்கும். அது அப்படியே வெறுமனே அதற்கு கட்டையா இருக்காது. நிச்சயமா அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். மாற்றங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் காண்பிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஆரோனுடைய கோலும் மற்ற எல்லாருடைய கோலும் ஒரே மரத்தினால உண்டான கோலா? ஆரோனுடைய கரத்தில் வைத்திருந்த கோல் மரத்திற்கு எந்த மரத்துடைய கோலை ஆண்டவர் வைத்திருந்தார்? ஆரோன். அதை சொல்லுங்க. எல்லாரும் கோல் வச்சிருக்கிறாங்க. மோசஸ் வச்சிருக்கிறாரு, ஆரோன் வச்சிருக்கிறாங்க, மற்ற ஜனங்கள் வைத்திருந்திருக்கலாம். ஒவ்வொரு கோல் வைக்கப்பட்டது. ஆரோனுடைய கரத்தில் வைத்திருந்தது எந்த மரத்துடைய கோலை அவர் வைத்திருந்தார்? தேக்க மரமா? முருக மரம்? சித்தி மரம். பிரதர் ஆண்டனி சொல்றாரு வாதுமை. அதான் அங்க போட்டிருக்குல்ல, வாதுமை பழங்களை கொடுத்தது. மரம் என்னவோ அதனுடைய கனியை தான் ஆண்டவர் கொடுத்திருப்பார். மரம் வாதுமை மரம். வாதுமை என்ன தெரியுமா? கோதுமையா? அதான் பாதாம், இந்த ஆல்மண்ட் ட்ரீ. அதுதான் வந்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ள. மற்றவர்களுக்கு போல் நமக்கு தெரியாது, ஆனால் அது என்னன்னு தெரியாது. ஆனால் ஆரோன் கையில் வைத்திருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட் ட்ரீயோடைய ஒரு கிளையை வைத்து அதை வெட்டி நல்லா அழகாக ஒரு கொம்பு மாதிரி வைத்திருந்திருக்கிறார். அது என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது நல்லா விலகி கொள்ளுங்கள். அது சாதாரண ஒரு கோல் தான். அந்த கோல் எப்படி இருந்திருக்கும் தெரியாது. அவர் ஆரோனால யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கோல், அத்தனை வருடங்கள் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கோல் தான் அது. ஒருவேளை அது ஏற்று நசைக்க போயிருந்திருக்கலாம். கோல் வந்து கட்டாயம் நசைக்க போயிருக்கும். அந்த மலையில இல்லை ஏறும் போது வனாந்தத்தை நடக்கும்போது அப்படி அது நடக்கும் போது என்ன இருக்கும், கேட்டுலாம் இந்த பாட்டம், அந்த ஸ்டாஃபோடைய பாட்டம்லாம் அப்படியே விரிஞ்சு போயிருக்கும். ஒருவேளை அந்த ராட் வந்து அந்த கையில் இருந்த தடி வந்து கிராக் விட்டுருக்கலாம். அந்த கோல் எப்படி ஒன்றா இருந்திருக்கணும், ஒரு நசைக்க போயிருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த கோல் ரொம்ப காய்ந்து போன ஒரு கோலாக இருந்திருக்கலாம். மேட்ரே கிடையாது. அந்த கோல் எப்படி ஒன்றா இருக்கணும், மேட்ரே கிடையாது. நம்ம லைஃப் ஒருவேளை எப்படி ஒன்றா இருக்கலாம், இந்த கோல் மாதிரி இருக்கலாம். காய்ந்து போன ஒரு கோலாக இருக்கலாம், நசைக்க போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், யாராலும் கண்டுகொள்ளக்கூடாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், நிலையற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், மெலிந்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், நல்ல ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருந்தாலும், ஆனால் அந்த கோலையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள ஒரு வல்லவராக இருக்கிறார். அந்த கோலை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார். அந்த கோலை வைத்து கர்த்தர் நாம் தெரிந்து கொள்ள என்பதை மற்ற ஜனங்கள் பார்க்கும்படிக்கு வித்தியாசங்களை காட்ட இந்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். எப்போ அந்த கோலில் மாற்றம் வந்தது? அவருடைய கையில் இருக்கும் போது இந்த ஒரு மாற்றம் வரவில்லை. நீங்கள் உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நாளை தினத்தை இந்த நேரத்தில் உங்கள் கையில் இருக்கிற கோல் குளிர்விடும், பூ பூக்கும், எந்த ஒரு மாற்றம் அப்படி வரவில்லை. அப்படி ஆண்டவரும் எதிர்பார்ப்பதும் கிடையாது, அப்படி ஆண்டவர் சொல்வதும் கிடையாது. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? எப்போ அது ஒன்றத்துக்கு முதலாக கோளாறு, எப்போ மாற்றம் வரும், எப்போ அது குளிர்விடும். ஆண்டவர் சொன்னார்
சொன்னார், என்னுடைய சமூகத்தில் வைத்து விட்டு போ. கர்த்தருடைய சமூகத்தில் என்றைக்கு அந்த கோல் வைக்கப்பட்டதோ, என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அது அப்படியே கடந்ததோ, அடுத்த நாள் அங்க ஒரு பெரிய மாற்றம். அடுத்த நாள் தான் அந்த மாற்றங்கள் வந்தது. அது வரைக்கும் அவருடைய கரத்தில் இருந்த ஒரு கோல் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது, சாஸ்திரமாய் அவருடைய சமூகத்தை கிடக்கும் பொழுது பாருங்களேன், அந்த கோல்ல 12 கோல்களோட ஒன்னா கட்டி வைத்திருந்தாலும் சரி, பேன் பண்ணி இருந்தாலும் சரி, கர்த்தர் தெரிந்து கொள்வாரே ஆனால் என்ன கட்டு போட்டு கட்டியிருந்தாலும் அவனுடைய சமூகத்தை வைக்கப்பட்ட கோலா இருக்குமே ஆனால், அவனுடைய கண் பார்வையில் இருக்கிற ஒரு கோலா இருக்குமாயே ஆனால், அவனுடைய பிரசன்ஸ் அந்த கோல் இருக்குமே ஆனால், அந்த கோல் நிச்சயமா துளிர்விடும். நிச்சயமா அது பூ வரும். நிச்சயமா அது கனியாய் வந்து நிற்கும் ஒரு இரவுல. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை விடுபட்டதாக மாற வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான். என்னுடைய வாழ்க்கையில் குளிர் விடுகிற அனுபவங்கள் வேண்டும், பூ பூக்கிற அனுபவங்கள் வேண்டும், தனி கொடுக்கிற ஒரு அனுபவம் வேண்டுமே ஆனால், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை ஆண்டுடைய சமூகத்தை சாஸ்திரமாய் கிடைக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு கிறிஸ்துவ ஜீவன் நமக்கு வேண்டும். எப்போ நம்முடைய வாழ்க்கை அவனுடைய பாதத்தில் வைத்து வாழ்கிறோமோ, அவனுடைய சமூகத்தை மணிக்கணக்காய் காத்து வாழ்கிறோமோ, அவனுடைய சமூகம் தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இப்படியாக தான் இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தை வைத்து எந்த ஒரு கோலும் காய்ந்த கோலாய் வராது, வைத்தபடி வராது. அது உருமாற்றம் உள்ள ஒரு கோலாய் தான் திரும்பி வரும். நம்புறீங்களா இத? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை வைக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் வைக்கப்படாத ஒரு வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அவனுடைய சமூகத்தை வைப்போமே ஆனால், அவருடைய பாதத்தில் வைப்போமே ஆனால், எப்பேற்பட்ட வாழ்க்கையாக அந்த கோலை போல யாரும் கண்டு கொள்ளாத கோலா இருந்தாலும், என் வாழ்க்கை அவனுடைய சமூகத்தை இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு வாழ்க்கையில் அவனுடைய சமூகத்தை இருக்குதா? அவனுடைய சமூகத்தை காத்து இருக்கிறதா? நிச்சயமாக குளிர்விடும். வாய்ப்பில்லாத மாதிரி இருக்கலாம். எப்படி குளிர்விட முடியும்? காய்ந்து போயிருக்கிறது. நான் படிக்கிறேன், எனக்கு சரியான சம்பளம் இல்லை, எனக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, எங்க குடும்பம் சரியில்லை, நான் சின்ன போக்குறோம், ஒன்றும் மேட்டர் கிடையாது. அவனுடைய சமூகத்தை நாம் இருக்கிறோமா? அவனுடைய சமூகத்தை காத்து இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. பாருங்களேன், இந்த காலை வேளையில நான் சொல்ல விரும்புகிறேன், யாருடைய வாழ்க்கையெல்லாம் அவனுடைய சமூகத்தை வைக்கப்பட்ட வாழ்க்கையை காணப்படுகிறதோ, தேவனுடைய கண் பார்வையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் வாழ்க்கையை பாரம் என்று சொல்லி, நம்முடைய அவனுடைய கண்களுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து, அவருடைய கண் பார்வைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால், அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வரலான பரவாயில்ல, தண்ணி வரலான பரவாயில்ல, அது இருட்டாகவே இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என் தேவன் நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. நம்புறீங்களா? அது நிச்சயமா துளிர்விடும். உன் வாழ்க்கை குறித்து நீங்க கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. உன் வாழ்க்கை மாத்திரம் அவனுடைய சமூகத்தை வைத்து பாருங்க. அவனுடைய சமூகத்தை என் வாழ்க்கை ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய முழு வாழ்க்கையை முழு இதயத்தோடு கூட அவனுடைய பாதத்தில் வைத்து வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவனுடைய கோலிலே காணப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் காண முடியும். அல்லேலூயா. நம்ம ஸ்பெஷல் ஆக்சுவலா அந்த 12 கோல் இருந்தாலும் அது ஒரு கோலை மாத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோல் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குமே. நீங்க நானும் தெரிந்து கொண்டிருப்போமே, ஆனால் நம்ம ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல் நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஸ்பெஷல் எப்போ வெளியே வரும் இல்ல? அந்த ஸ்பெஷல் கட்டாயம் ஒவ்வொரு வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது நிச்சயமா வெளிப்படணும்னு சொன்னா, அந்த ஆணுடைய கோலை போல அசையாமல் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, விழுந்து கிடக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எல்லாமே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் இருக்கும்போது பாருங்களேன், நம்முடைய கோலும் ஸ்பெஷலான ஒரு கோலாய் அநேகர் வந்து பார்க்கறாங்க. அடுத்த நாள் வரும்போது 12 கோத்திரத்தின் ஆட்களும் ஜனங்களும் வந்து பார்க்கறாங்க. எல்லாரும் பார்க்கறாங்க, நம்மளுடைய கோல் ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல், அவருடைய கோல் மாத்திரம் அப்படி பார்த்தா அது அப்படியே ஒரு கிளை மாதிரி ஆகிருக்குது. நேற்று வைக்கும் போது மெலிந்து போன காணப்பட்ட ஒரு தடி இன்னைக்கு காலில் பார்த்தா அது அழகா பச்சை பச்சேல் என்று குளிர் விட்டு கிடக்கிறது. அந்த பூக்கால் ஒரே தடியில நடக்கிற ஒரு அனுபவம். ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் பார்த்தா பூ பூத்து இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா கனிகளை தொங்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, பச்சை பசேலான ஒரு வாழ்க்கை. நேற்றுக்கு முன்னாடி வாய்ப்பு இல்லைதான், வாய்ப்பே கிடையாதுதான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை வைக்கும் போது அந்த ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க, யாராலும் வாய்ப்பு பேச முடியல. ஸ்பெஷல் இல்லாத கோல்லாம் திரும்பி வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த கோத்திரத்தை என்ன பண்ணாங்க? தங்களுடைய கோள்களை வாங்கி கொண்டு திரும்பி போனார்கள். ஆனால் பூ பூத்த கோல் ஆண்டவர் மீண்டுமா இந்த சமூகத்தை வை, இந்த கோலை. அல்லேலூயா. ஒரு முறை ஆண்டுடைய சமூகத்தை இருக்கிறது இல்லை, எப்போதுமே ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு அனுபவம்.
எப்பவுமே ஆண்டுடைய சமூகத்தை காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். அல்லேலூயா. ஸ்பெஷல் மாத்திரம் இல்லை, நம்ம வந்து காஸ்ட்லியும் கூட. நம்மள வெளியேற பெற்றவர்கள் நம்புறீங்களா? நம்மளாம் ஒரு ஸ்பெஷல் மாத்திரம் இல்லை, மறுபடியும் சொல்ற காஸ்ட்லி. நம்மளாம் வெளியேற பெற்றவர்களாக கத்த நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம அனைவருக்கு தெரியாது, நம்மளால பார்த்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க சில பேர். நீங்க நானும் வெளியேற பெற்றவர்கள். பாருங்களேன், ஆண்டவர் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா வாதுமை பழம் என்பது அந்த நாட்களில் வந்து வெளியேற பெற்றது. அது பெஸ்ட். அது இன்னைக்கு ராஜாக்கு நான் பரிசு தரணும், ராஜாக்கு நான் உச்சிதமான சில காரியங்களை வைக்கணும்னு சொன்னா அந்த வாதுமை பழங்கள் இருக்கும். அதுல வாதுமை கொட்டைகளை வைப்பார்கள். அன்னைக்கு யாக்கோபு வந்து அனுப்புறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சில உச்சிதமான தன்னுடைய தேசத்துல விளைந்த சில உச்சிதமான காரியங்களை யோசேப்புக்கு அனுப்பும்போது தன்னுடைய பையன் அப்ப தெரியாது கிங்கு அனுப்புறன்ற ஒரு எண்ணத்தில் அனுப்பும் பொழுது அதை வைத்திருந்தது வாதுமை பழங்களையும் வாதுமை கொட்டைகளையும் இந்த யாக்கோபு அனுப்பினார். அதை வந்து ஜெனிசிஸ் 43:11 நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். யாத்திராகமம் 37 அதிகாரம் 18 20 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட வேண்டிய அந்த குத்து விளக்கு, அவருடைய சமூகத்தை வைக்க வேண்டிய குத்து விளக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதுமை பழ கொட்டைகளுக்கு ஒப்பாய் அந்த சித்திர வேலையை நான் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அல்லேலூயா. குத்து விளக்கு எப்படி இருக்கணும்? வாதுமை பழமா இருக்கணும், அந்த ஷேப்ல இருக்கணும், அந்த தண்டு அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வாதுமை பழன்றது ஆண்டுடைய பார்வையில வந்து விசேஷமானது, ஒரு காஸ்ட்லி திங். இன்னைக்கு நீங்க நானும் ஆண்டுடைய பார்வை எத்தனால் விசேஷத்தவர்கள், இதனால நீங்க நானும் கனி கொடுப்பமே, ஆனால் நீங்க நானும் விசேஷத்தவர்களாக காணப்படுவோம். இதுவரை என் கூட இருக்கிறீங்க. அல்லேலூயா. அன்னைக்கு எரேமியா அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. எரேமியா அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. முதல் முறையாக ஆண்டவர் எரேமியா கிட்ட போய் பேச போறாரு. நீங்க வாஸ்து பார்க்கலாம். எரேமியா 1:11 நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது திடீர்னு ஆண்டவர் கேட்கிறார், எரேமியா என்னப்பா பாக்குற நீ? பிரியாங்க, என்னமா பாக்குற? என்ன பாக்குற? என்ன பாக்குற? அவ அன்னைக்கு எரேமியா கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்ன பாக்குற? நீங்க நான் என்ன பண்ணிருப்போம், என்ன சொல்லிருப்போம்? நீங்க ஆண்டோட பிரசன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது இல்ல நீங்க நடந்து போகும்போது கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். பிரதர் நீங்க என்ன பாக்குறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ நான் ஒண்ணுமே பாக்கலையே. இல்ல பசங்க அப்படிதான் இருக்கும், ஏதாவது போன்ல பாத்துட்டு என்ன பாக்குறேன், நான் ஒண்ணும் பாக்கலையே அப்படிதான் சொல்லணும். பாத்துட்டீங்களா? அப்படி எடுத்து போன் அப்படி வச்சுக்கோங்க. டாக்டர் கேட்கிறார் எரேமியாவை பார்த்து, நீ என்ன பாக்குற? அவர் டக்குன்னு சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் யோசிக்காம, வாதுமை கிளைகளை நான் பாக்குறேன். சூப்பர் அப்படின்னு என்ன சொன்னாரு? என் வார்த்தையை தீவிரமாக நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நீங்க நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களா இருக்கும்போது, வாதுமை பழங்களா இருக்கும்போது, நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் தீவிரமாக நடப்பிப்பார். அது பேர் விலகிச்சு நான் சொன்னது. அல்லேலூயா. தரிசனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்க நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளவர் எப்படி வாழணும், ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கண்களுக்கு முன்பாக தரிசனங்களை வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். என்ன பாக்குறதுக்கு நான் ஒண்ணுமே பார்க்கல, கர்த்தர் வந்து பாப்பாரு. அன்னைக்கு எரேமியா பார்த்து என்ன பாக்குற? உடனே சொன்னார், ஒரு தரிசனம் இருக்க வேண்டாமா? ஆண்டவர் எனக்கு இப்படியாக இருக்கணும். ஆண்டவர் என்னோட ஆவிக்குரிய ஜீவன் ஒரு தரிசனம் நிறைந்த ஒரு ஜீவன், இந்த ஊழியம் எப்படி ஒரு தரிசனம். ஆண்டவர் கேட்பார், என்ன பாக்குறேன்? இப்படியா என்னோட மனக்கண்ணில் இந்த காரியத்தை பார்த்து கொள்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், தீவிரமாக ஆக கடவுது, என் வார்த்தை தீவிரமாக நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆனா தரிசனம் இல்லாதவர்கள், கண்களை எதையுமே பார்க்காதவர்கள், விரும்பாதோட வாழ்க்கையில தெரிந்து கொள்ளப்படலாம் இருப்பேன் சொன்னா நீ தெரிந்து கொள்ளப்படலாம் இருக்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய இருதயம், அவனுடைய எண்ணங்கள், கண்களுக்குள்ள ஒரு தரிசனத்தோடு கூட வாழ்வான். அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் எரேமியா சொன்னார், நீ தாய்கள் உருவாக முன்பதாகவே உன்னை ஜாதியில் பிரித்தெடுத்து ஜனங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அவன் பிறக்கும் போதே அப்படி போறான். தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவனுக்குள்ள சில தரிசனங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்திருப்பான். உங்களுடைய தரிசனம் என்ன? இன்னைக்கு உடைய ஓட்டம் இன்னைக்கு எப்படியா ஓட போகிறீர்கள்? உடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் கேட்டா என்ன சொல்வீங்க? நீங்க என்ன பாக்குற? ஒண்ணுமே பார்க்கறதே இல்லை. அந்த ஒரு சபைக்கு போன கூட நான் ரொம்ப உட்காந்துருப்பேன், பேசுறத கூட நான் கேட்க மாட்டேன், அப்படியே கரெக்ட் பார்ப்பேன். எப்படா மணி 10 பார்ப்பேன். தெரிந்து கொள்ள உங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு என்னோட கூட என்ன பேச போகிறார், கர்த்தரோட ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு என்ன இடைப்பட போகிறார், இந்த வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றத்தை ஆண்டு எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்போட கூட வருவான் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது. அன்னைக்கு அடுத்த நாள் மோசேஸ் போறார், ஒரு எதிர்பார்ப்போட கூட போறாரு. என்ன மாற்றங்கள் நடந்திருக்குமே, ஆண்டவர் குளிர் விடும் தான் சொன்னாரு. அவர் நினைச்சிருக்கலாம், மோசஸ் நினைச்சிருக்கலாம் குளிர் விட்டு இருக்கும், ஆனா கிடையாது. மோசஸ் சொல்லும்போது, மோசஸ் கிட்ட ஆண்டவர் பேசும்போது என்ன சொன்னார்? குளிர் விட தான் சொன்னாரு. ஆனால் அடுத்த நாள் போய் பார்க்கும்போது அந்த குளிர் மாத்திரம் விட்டு இல்லை,
துளிர் விட்டு பூத்து கனிகளை நிறைந்ததை பார்க்கும்படி காணவர் கிருபை செய்தார். ஒரு தரிசனம், ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்னைக்கு நீங்கள் நான் மானுடைய சமூகத்தில் வரும்பொழுது உடைய எதிர்பார்ப்புகளுக்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். எதுவும் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு தரிசனம் இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட எண்ணங்கள் அப்படி இருக்கணும். தரிசனம் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. உங்களை என்னை மாண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமாவா இல்லையா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு ஆண்டவர் அந்த கோலை தெரிந்து கொண்டதற்கு அடையாளமாக ஆண்டவர் என்ன வேணா பண்ணிருக்கலாம் இல்லையா? என்ன வேணா பண்ணிருக்கலாம். கோலை திறந்து வைக்கப்பா, நாளைக்கு அந்த 12 கோல்ல பாரு இந்த ஒரு கோல் மாத்திரம் கலர் மாறி இருக்கும். பண்ணிருக்கலாம்ல? அன்னைக்கெல்லாம் பண்ணிடக்கூடாது. கட்டாயமா ஆர்டர் பண்ணிருக்கலாம். எல்லாம் ப்ரௌன் கலர் இருக்குது, நாளைக்கு இந்த ஒரு கோல் மாத்திரம் ரெட் கலரா மாறும் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணிருக்கலாம். இல்ல இந்த கோல் பாரு, எல்லாருடைய கோலை நீங்க அளந்து கொள்ளுங்கள், நான் தெரிந்து கொள்ளுற கோல் 1 அடி உயரமாய் மாறும், அது எக்ஸ்ட்ரா லாங்கா மாறும். பண்ணிருக்கலாம்? பண்ணிருக்கூடாதா? கட்டாயம் பண்ணிருக்கலாம். பாருங்கப்பா, எல்லாருடைய கோலையும் பாருங்க எப்படி இருக்குது. ஒரு கைப்பிடிக்குள்ள இருக்கு, நாளைக்கு பாரு இது பருமனா இருக்கும். டிஃபரன்ஸ் தான் காமிக்கணும். தெரிந்து கொள்ளுங்க அடையாளம் தானே இருக்கு. இதெல்லாம் கூட வேணாம். ஒரு பண்ணிருக்கலாம். இந்த 12 கோல் நான் தெரிந்து கொள்ற கோல் தங்க கோலாய் நாளைக்கு மாறி இருக்கும், அவனே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல? சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம். ஆண்டவரால் எல்லாமே முடியும். இப்ப நான் சொன்ன காரியம் எல்லாம் ஆண்டவர் ஒண்ணுமே கிடையாது, என்ன ஒண்ணா சேர்ந்து காட்டலாம். அப்படி செய்ய விரும்பவில்லை ஆண்டவர். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இப்படிதான் காண்பிக்க விரும்புகிறார்கள். தங்களை கலர் மாறினவர்களாகவும் நிறம் மாறினவர்களாகவும் நாங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லி வெளிப்படையாக வெளித்தோற்றத்தில் தங்களை காண்பித்துக் கொள்ளும்படிக்கு தான் இன்னைக்கு அநேகர் பிரயாசப்படுகிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள். நான் வரும்போது இப்படி இருந்தேன், நான் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு பாருங்க, நான் நல்ல வீடு வாங்கியிருக்கிறேன், நிலம் வாங்கியிருக்கேன், சந்தோஷம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தெரிந்து கொள்வதன் அடையாளம் என்ன? கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள அடையாளம் என்ன? நீ கார் வச்சிருக்கிற, பங்களா வச்சிருக்கிற, நல்ல வேலையில இருக்க, சம்பளம் இப்படி, அது அல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது அல்ல. அதுதான் கர்த்தர் எதிர்பார்த்தாரா? அதுதான் தெரிந்து கொள்வதன் அடையாளமா? தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? கர்த்தர் எப்படியா ஒரு மனுஷன் தெரிந்து கொள்வது எப்படியா காண்பிக்க விரும்புகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அனைவரெல்லாம் மறந்து போயிட்டாங்க பாருங்களேன். அநேகருக்கு அவனை தெரிந்து கொள்வதை இப்படித்தான் காண்பிக்க விரும்புகிறார்கள். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு காரியத்தை விளைவிக்கிறோம். கர்த்தர் தெரிந்து கொள்வது அடையாளம் என்னன்னா அவனோட வாழ்க்கை, அவனோட வாழ்க்கைக்கு உண்டான மாற்றங்கள் வெளிப்படுவதுதான் கர்த்தர் தெரிந்து கொள்வது அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. அதான் நான் அழகா காமிச்சார் பாருங்களேன். நான் தெரிந்து கொண்டால் அவனோட வாழ்க்கை குளிர்விடும், நான் தெரிந்து கொண்டால் அவனோட வாழ்க்கை பூ பூக்கும், நான் தெரிந்து கொண்டால் அதில் கனிகள் நிறைந்ததா இருக்கும். கனிகள் நிறைந்த கிறிஸ்துவ ஜீவன் வாழ்வதுதான் உங்களையும் முடியும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் அடையாளம். அது நீங்க அநேக அடையாளம் நீங்க காட்டலாம், நான் கிறிஸ்துவன் ஆக்கும் என்று சொல்லி அநேக காரியங்களை வெளிப்படையாக மாயமான பல காரியங்களை காட்டலாம். ஆனா நீங்க காண்பிக்க முடியாத, ஜனங்கள் பார்க்க முடியாத ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளான மாற்றங்களை நீங்கள் காண்பிப்பதுதான் கனி நிறைந்த ஒரு கிறிஸ்துவ ஜீவியம். கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து வளர்கிற ஒரு கனி நிறைந்த ஒரு கிறிஸ்துவ ஜீவம் வாழ்வதுதான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கான அடையாளமா இருக்குமே தவிர்த்து மற்ற எதுவுமே கிடையாது. நீ நம்புறீங்களா? இல்ல கனி இருக்கணும், வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கணும். நீங்க அந்த மாற்றங்களே இல்லாம சும்மா பாரம்பரியமான ஒரு மாற்றங்கள், கிறிஸ்தவனா இப்படி இருக்கணும் அந்த மாற்றங்கள் அல்ல. கிறிஸ்தவனா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போடணும் அந்த மாற்றங்கள் அல்ல. கையில வைப்ரேஷன் போடணும் அந்த மாற்றங்கள், ஆனவன ஸ்தோத்திரம் சொல்லணும் அந்த மாற்றங்கள் அல்ல. உன் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன், அதுதான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய அடையாளம். அந்த அடையாளம் தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த அடையாளம் ஒரு கிறிஸ்துவ ஜீவன் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார். அது நிச்சயமா நடக்கும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்போம். எப்போ நடக்கும்? அதான் சொன்ன அவனுடைய சமூகத்துல உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அதுல கனிதான் வரும், அது குளிர்தான் விடும், அதுல பூதான் பூக்கும். நீ நினைச்ச மாதிரி கோல்டா மாறிடாது, நீ நினைச்ச மாதிரி உயரத்தையும் உங்களை காமிக்காது, நீ நினைச்ச மாதிரி அது கலர் மாறிடாது. கர்த்தருடைய விருப்பம் என்ன? அதே கோல்லையே குளிர் விட வைக்கணும், அதே கோல்லையே பூப்பக்க வைக்கணும், அதே கோல்லையே கனி கொடுக்க. இதுதான் ஆண்டவருடைய எண்ணம். இருக்கிற வாழ்க்கையிலே அப்படியே என் மாற்றத்தோட இருக்கிற வாழ்க்கை நான் எப்படி அப்படியே நீங்கள் அவனுடைய சமூகத்தை வைக்கும் பொழுது இதுதான் ஆண்டவர் நானு, இதுதான் என் வாழ்க்கை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க என் வாழ்க்கை அழகுபடுத்துங்க,
நீங்க உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, நீங்க என்ன எடுத்து பயன்படுத்துங்க, நீங்க என்ன இப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படியே மாற்றுங்கன்னு சொல்லி அப்படியே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவ ஜீவியம். இதுதான் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட மாற்றங்களை உடையவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனாலே. இதுல நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவன் வேதம் ஆரோனை தெரிந்து கொண்டார். கோல் இல்லையா? அந்த கோல் ஆரோனுடைய கோல் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? புஸ்தகம் 16வது அதிகாரம் 41 வாசிங்க பார்ப்போம். 16:41. மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். இந்த சம்பவம் ஒருவேளை நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை நல்லா விளக்கும். நான் மறுபடியும் சொல்வேன், முன்னாடி அப்புறம் நான் சொல்றேன். மறுநாளிலே, எதற்கு மறுநாள் நான் அப்புறம் சொல்றேன். இஸ்ரவேல் புத்திரர் சபையில் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அகேன்ஸ்டா வராங்க. நீங்க எல்லாரும் சாவடிச்சுட்டு இருக்கிறீங்க பண்ணீங்க, ஏதோ கானான கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நான் வர வழியில எல்லாம் சாவடிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களால வேலை இல்லையான்னு சொல்லிட்டு ஜனங்கள் அப்படி அகேன்ஸ்டா எழுப்புறாங்க மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய். அப்போ மோசேஸ் அவனுடைய சபைக்கு அவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவனுடைய கோபமா பேசுகிறார். நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 44-45 அதிகாரங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லிட்டு கடந்து போய்விட்டார். நல்லா விலகி கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, இந்த சபையை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். இவங்க 2 பேரும் முகம் குப்புற ஆண்டவருடைய சமூகத்தை விழுந்து கிடக்கிறார்கள். மோசேஸ் சொல்றார் ஆரோனை பார்த்தப்பா, நீ தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு 46வது வசனம், நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதில் மேல் தூப வர்க்கம் விட்டு சீக்கிரமா சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டதே, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடியே ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்காகவும் உயிரோடு இருக்கிறவர்களுக்காகவும் நடுவாக நின்றான். அப்போது வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினாலே செத்து போனவர்கள் 14,700 என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். ஒரு முறுமுறுப்பு உண்டாகிறது. எங்களை கொன்று போடும்படியா நீங்கள் அழைத்து வந்தீர்கள் என்று சொல்லி மோசேஸ்க்கும் ஆரோனுக்கு விரோதமாக வருது. வார்த்தை வரும் பொழுது ஆண்டவர் கோபப்படுறார். மோசேஸ் ஆரோனை அழைத்து வரலப்பா, நான் தான் அவங்களை அழைத்து வந்தேன், அவங்க கூட்டு வர, நான் தான் அவனை கூட்டு வந்தேன். இந்த முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமாக ஒரு முறுமுறுப்பாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, மோசேஸ் ஆரோனை கொஞ்சம் விலகி இருங்க, ஒரு நிமிஷத்துல இந்த ஜனங்கள் எல்லாம் அழுத்து போட்டு வருகிறது சொல்லிட்டு ஆண்டவர் கடந்து போய் விட்டார். வார்த்தை கடந்து போய் விட்டார். மோசேஸோட இருதயம் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட இருதயத்தை பாருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட இருதயங்கள் எப்படி இருந்தது பாருங்க, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க. மோசேஸ் ஆரோன் உடனே என்ன பண்ணாங்க, ஐயா அப்படி கதறுவதற்கு முன்பதாக இவங்க என்ன பண்ணாருன்னா, மோசேஸ் ஆரோனிடம் சொல்றாரு, தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய், ஓடு, நீ ஜனங்களுக்காக ஓடு, ஜனங்களுக்குள்ளாய் ஓடு. உடனே ஆரோன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் ஓடுறாரு. அந்த ஜனங்கள் நடுவில் ஓடுறாரு பாருங்க. தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து ஓடுறாரு. அதுக்குள்ள பாருங்க 14,700 பேர் செத்து கொண்டே வரான். செத்து பிரேதங்கள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது வாதையினால. நடுவாக போய் நின்றான். வேதம் சொல்லுகிறது, செத்தவர்களுக்கும் உயிரோடர்களுக்கும் நடுவாக போய் யாரோ நின்றான். அவர் நின்ன உடனே வாதை நின்றது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அவர் நின்னாதான் வாதை நிற்கும். அழைக்கப்பட்டவர் நின்னாதான் வாதை நிற்கும். அவர் போய் நிற்கிறாரு. அவர் எவ்வளவு ஓட்டமா ஓடினார் தெரியல, எவ்வளவு ஸ்பீடா ஓடினார் தெரியல, வேகமா ஓடி இருக்கிறார். யோசித்து பாருங்க, 14,700 எப்படி ஒரு நிமிஷத்துல அங்க நடக்கிற காரியங்கள் பாருங்க. 14,700 பேர் ஆண்டவர் வாதையினால் அப்படியே பிரேதங்கள் உருகு டமால் செத்து போயிட்டு இருக்கிறான். ஆனால் ஆரோன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் நடுவாக போய் நிற்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது தான் தெரிந்து கொள்ள அவன் நிமித்தமா இனி அடுத்து மறிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆரோன் மறித்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும், வாதை கடந்து செல்ல முடியும்.
அதை கடந்து போகாதபடிக்கு ஆரோன் நடுவாக நின்றான். வேதத்தை வாசிக்கிறோம், நடுவாக நின்றான். உயிரோடு கூட இருந்தவர்களுக்கும் மரித்தவரும் நடுவாக இந்த ஆரோன் நின்று அவனுடைய சமூகத்தை பாவநிறுத்தி செய்து தன்னுடைய கரங்களை உயர்த்தினாய் காணப்பட்ட இந்த ஆரோன் மித்தமாய் வாதை நிறுத்தப்பட்டது. நடுவாக நிற்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய சமூகத்தை நிற்கிற ஒரு அனுபவம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்படியா இருப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட வீட்டில் இருக்க மாட்டார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிற்பார்கள், ஜனங்களுக்காக நிற்பார்கள், தேசத்துக்காக நிற்பார்கள், ஆத்ம பாரமுடையவர்களாக இருப்பார்கள். யார்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது நடந்தா நடக்கணும் என்று சொல்லி அமைதியா இருப்பவர்கள் அல்ல. இன்னைக்கு தேசத்தை என்ன போனா நடக்கணும், நான் வாழ்ந்தா சரி, என் குடும்பம் நல்லா இருந்தா சரி, எனக்கு தலைவலி சரியானா சரி, எனக்கு வயிற்று வலி சரியான சரி, என் குடும்பம் நல்லா இருந்தா சரி. இதற்கு இப்படி வாழ்கிறவன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்க முடியாது. இன்னைக்கு தேசத்துக்காக ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் உள்ளவரை தான் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், தேடின பார்த்த ஒருத்தனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கலாய்க்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி மார்த்தட்டுமே. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய இருதயம் அப்படியே காணப்படுகிறதா? இன்னைக்கு ஜனங்களுக்காக நாம் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு தேசத்தை அநேக அழிவு வரும்போது நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் நின்று நான் காரியங்களுக்காக நான் செபிக்கிறேன், இனி வாதை உண்டாகக்கூடாது, இன்னைக்கு உயிரை பிழைக்கக்கூடாது என்று சொல்லி அன்னைக்கு ஆரோன் நின்றது போல இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை ஜனங்களுக்காக கதறி கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறோம்? ஆண்டோட இருதயம் எப்படியே காணப்படுகிறது? அவனுக்கு என்ன எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில் என்னிடத்திலும்? எதற்காக கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? எதற்காக ஆண்டவர் ஸ்பெஷலாய் மாற்றினார்? எதற்காக உங்களை ஒரு காஸ்ட்லியை ஆண்டவர் வைத்தார்? எதற்காக? ஒரு நோக்கம் உண்டு. நீ இப்படியாக இருக்க வேண்டும், என் இருதயத்தை உணர்ந்து நீ செயல்பட வேண்டும். தெரிந்து கொண்டது அடையாளம் இது. அல்லேலூயா. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம். அன்னைக்கு சங்கீதம் 106:23 வாசிக்கிறோம், மோசேஸ் வந்து திறப்பின் வாயிலில் நின்றார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி. இன்னைக்கு பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து எப்படி போயிட்டு நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அநேகமாக நம்முடைய ஜெபங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? நம்ம படித்தே முடியல, ஆண்டவரை படித்து முடிச்சவர் நல்ல வேலை வேணும் ஆண்டவரை. இன்னும் குழந்தை 10வது கூட படிக்கல, ஆண்டவரை நல்ல வேலை வரணும், நல்ல கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரை. தங்களுடைய வாழ்க்கைக்காக என்னவோ யோசித்து ஆண்டவர் சமூகத்தை காத்து கொண்டிருக்கிற இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல நீ கண்ணு முன்னாடி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்துல திறப்புல நிற்க முடியல, அதற்காக கதற முடியல, அதற்காக நேரம் எடுக்க முடியல, தேவனுடைய கூட பேச முடியல, தேவனுடைய சமூகத்தை காத்திருக்க முடியல. ஆனால் என் வாழ்க்கை மாத்திரம் குளிர்விட வேண்டும், என் வாழ்க்கை மாத்திரம் ஸ்பெஷலான ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை ஒரு விலையார்ந்த ஒரு வாழ்க்கையா எப்படி நடக்கும் நினைக்கிறோம்? எப்படி நடந்துருமா? தேவனுடைய சமூகத்தை காத்துறாமல் எதுவுமே நடக்காது. அது கோலா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இப்படியா இருக்கணும். கர்த்தர் உங்களை என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார், அதுல மாற்றமே கிடையாது. இன்னைக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில எதற்காக தெரிந்தெடுத்தாரோ தேவனுடைய இதயத்தை பார்த்து, தேவனுடைய இதயம் இன்னைக்கு எப்படியே காணப்படுது, அதெல்லாம் உணர்ந்தவர்களாய் இன்னைக்கு நாம் நிற்கிறோமா? நடுவில் ஆண்டோடைய இருதயத்தின் காயத்தை ஆற்றுவது நிற்கிறோமா? இன்னைக்கு தேசத்துக்கு ஆண்டோடைய கோபம் இருக்குது. இன்னைக்கு கடைசி நாட்கள் நேரோட்டமா இன்னைக்கு நாட்கள்லாம் காணப்படுகிறது. நேருக்கு இன்னைக்கு என்ன பண்றோம்? கத்தி கலங்குது, உலகமே கலங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பழங்கள்ல இன்னைக்கு மனிதர்களை வாழ முடியல, தூங்க முடியல. ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல் ஆயிட்டு இருக்குது. ஆம்புலன்ஸ் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மாறிக்கொண்டு இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இல்லை நம்ம ஐயோ படா நம்ம வந்துட போகுது, நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம், நம்ம எப்படி தப்பித்து கொள்ள முடியும், யாரும் போய் நிற்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை பாருங்க. நிற்கிறோம், நிற்கலன்னு சொல்லலை, நிற்கிறோம். தேவன் எதிர்பார்க்குற மாதிரி நிற்கிறேன்னா, துரிதமாக நிற்கிறேன்னா, ஓடுறவர் பாருங்க அகரோர். அவர் கொஞ்சம் ஸ்லோவாக அண்ணன் நட போட்டு போனார்னா பாளையத்தில் 5 பேர் செத்து போயிட்டு இருப்பான். எனக்கு வயசு ஆகிடுச்சு, 83 வயசு ஆகிடுச்சு, நான் எப்படி ஓட முடியும்னு நினச்சிருந்தாருன்னா அன்னைக்கு சாவு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. உங்களுக்கு எனக்கு என்ன வயசு இருக்கும்? சின்ன வயசு, கூட ஸ்பீட ஓடலாம் செபத்தில், எவ்வளோ நேரம் காத்திருக்கலாம் முழங்காலில் செபத்தில், என்னென்னவோ பண்ண முடியும், நமக்கு பலன் இருக்குது. அன்னைக்கு வயசான தாத்தாவாக இருந்தாலும் ஓடினார் பாருங்களேன். ஐயோ நான் தாத்தா, கையில் கொம்பு கூட இல்லை, அந்த கொம்பு வாங்கி அங்கே வச்சுட்டாங்க, இப்போ ஓடணும்னா ஓடினார்ல, கையில் தூபக்கால செலுத்துது, ஜனங்களுக்காக ஓடினார்ல, தன்னுடைய உயிர் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி அவனுடைய சமூகத்தை பாதையில் வந்து நின்னார்ல, நடுவா நின்னார்ல, அடுத்த சாவு என்ன மீறி போட்டோம்னு சொல்லிட்டு நின்னார்ல ஒரு தைரியமா. நீங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம டென்ட்டுக்குள்ள போய் அப்படியே உட்காந்துப்போம். ஐயோ அந்த ஏதோ நடக்கும், நம்ம டென்ட்டுக்குள்ள இருப்போம், பத்திரமாய் நாம் பார்க்கப்படுவோம்.
இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களாக காணப்படுகிறது. இன்னைக்கு இந்த இன்ஜெக்ஷன் இன்னைக்கு போடுறாங்கல்ல தடுப்பூசி சொல்லிட்டு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கம்பல்ஷனில் போட்டுட்டு இருக்கிறாங்க. 45 வயசு மேலே இருக்கிறவங்கலாம் கட்டாயம் போட்டாகணும். ஒருவேளை நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலன்னா, கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு தெரியாது. கம்பெனியில் ஒர்க் பண்ணுற போய் கேட்டு பாருங்க. 45 வயசு மேலே இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். அப்படி நீ போகலன்னா வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. திரும்ப அவங்களுக்கு 2 போன வாரத்தை நண்பர் ஒருத்தர் பேசினார். அவருக்கு வயசு 48 47 எட்டு பேசும்போது சொன்னார், மோகன்ராஜ் ஊசிலாம் போட்டுக்கணும், நம்பலாம் சரியா, நமக்குலாம் ஏசுன்னு ரத்தம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், ஆர்டர் பார்த்துப்பார், சூப்பராக பேசுகிறேன், சரி சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். அடுத்து 1 வாரம் கழிச்சு பார்த்தா இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் போல இருக்குது, போடலன்னா வேலை இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியுமா அவங்களுக்கு, கம்பெனிலேருந்து லிஸ்ட் அனுப்பணும், யாரெல்லாம் 45 இயர்ஸ் மேலே இருக்கிறாங்களோ அவங்களாம் கட்டாயம் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டு போடும். போடாதவங்கள வேலை எடுத்து தூக்கு. 1000 பேசலாம், இயேசுவின் ரத்தம் இருக்குன்னு சொன்னாரு, நல்லது சந்தோஷம் இன்னைக்கும் இருக்கு. ஆனால் இப்போ வேலை போயிட்டுமே, என்ன போய்டும், வேலை போயிட்டுமே. அப்போ என்ன பண்ணி நான் நினைக்கிறேன், இயேசு ரத்தம் இருக்கட்டும் ஊசியும் இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய கரங்களை என்ன பண்ணுறோம், போடுறா ஊசி போட்டுக்கிறோம். இல்லை கடைசி நாட்கள் இது, கடைசி நாட்கள் ஆண்டவர் சொன்னாரு, இதை போட்டாதான் இந்த அடையாளம் உனக்கு முத்திரை போட்டாதான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது, சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கும் நம்ம அப்படியே சோம்பேறித்தனமா அப்படியே வாழ்ந்துக்கிட்டு சோம்பேறித்தனமான ஒரு கிறிஸ்துவ ஜீவம் வாழ்ந்து கொண்டு எனக்கு என்னன்னு சொல்லி நம்ம வாழ்வோமே. ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்கணும். நீங்க அலட்சியமான ஒரு கிறிஸ்துவை நீங்கள் நானும் ஒரு வாழ்ந்து கொண்டிருப்பேமே. ஆனால் அலட்சியம், அலட்சியம், ஊழியங்கள் அலட்சியம், ஜபத்தில் கலந்து கொள்வதில் அலட்சியம், ஊழியங்களுக்கு போவதில் அலட்சியம், தேவனுக்காக நிற்பதில் அலட்சியம், சோம்பேறித்தனம். அவனுடைய சமூகத்தில் காலையில் எழுந்து உட்காருவதற்கு சோம்பேறித்தனம், உட்கார்ந்து நேரம் எடுத்து வேதத்திற்கு வார்த்தையை பார்ப்பதற்கு சோம்பேறித்தனம், என்னுடைய வார்த்தை ஆராய்வதற்கு முடியவில்லை. அவனுடைய சமூகத்தை ஜெபம் பண்ண மணிக்கணக்கில் காத்திருக்கிற அவனோட கூட பேசுகிற அனுபவம் இன்னைக்கு காணாமல் போயிட்டு அனைவருடைய வாழ்க்கையில். ஆனா தேசம் பார்க்க இன்னைக்கு கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார். தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், சீக்கிரமாய் வருவார் ஆண்டவர், சீக்கிரமாய் வருவார். யாரெல்லாம் தேசத்துக்காக அழுது கண்ணீர் விட்டு அழுது புலம்பினார்கள் அவர்கள் நெத்தியிலே முத்திரை போடு. இது கர்த்தருடைய வார்த்தை. இது தேசத்துக்காக அழுது புலம்பாத நெற்றியில ஒண்ணுமே இருக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நெத்தியில கரைச்சிட்டீங்க சூப்பர் அப்படின்னு 1000 பேசலாம். ஒரு முத்திரை என்று ஒன்று போடப்படும் நாட்கள் வரும். யாரெல்லாம் தேசத்துக்காக கதரை பெருமூச்சு விட்டு அழுதார்களோ அவர் நெற்றிலே முத்திரை போடு. நாட்கள் சமயமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் உணர்ந்து கொள்வோம். தெரிந்து கொள்ளப்பட்ட எதுக்காக தெரிந்து கொண்டார் சொல்லிட்டு சில காரணம் விளங்கி கொண்டால் நலமா இருக்கும், தெரிந்து கொண்டால் நம்ம நலமா இருக்கும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து நடுவுல தொங்குனா, அவர் ஓரமா தொங்கல, ஓரமா ஒரு இடத்துல அவர் சிலுவையில் இருந்து அவர் அப்படி பண்ணல. 2 கல்வர்கள் நடுவிலே ஆண்டவர் சிலுவையில் இறந்தார்கள். நடுவிலே நின்றான் ஆரோ, இயேசு கிறிஸ்து நடுவிலே ஆண்டவர் மரித்தார். ஒரு பக்கம் ரட்சிக்கப்படுகிறவன், ஒரு பக்கம் திமிரானவர், ஒரு பக்கம் யூதர்கள், ஒரு பக்கம் புறச்சாதியார்கள், இருவருக்காக நான் மரிக்கட்டும் என்று சொல்லி அன்னைக்கு தன்னை சிவபலியாக ஆண்டவர் நடுவில் நிற்கிற ஒரு அனுபவம். பேச விளங்கிச்சா, விளங்கிச்சா இல்லையா? அன்னைக்கு 2 கைகளையும் ஆண்டவர் விரித்தவராய் காணப்பட்டார். ஒரு பக்கம் யூதர்களுக்காக, நாங்கள் தான் கிறிஸ்துவர்கள், நாங்கள் தான் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நாங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் தான், எங்களுக்குத்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னார். இல்லை, ஆண்டவர் சொன்னார் இன்னொரு கையும் விரிவிக்கிறேன். இது யாருன்னா நமக்காக இன்னொரு கையும் ஆண்டவர் விரித்தார். புறஜாதியாக வாழ்ந்த நமக்காக இருவரையும் இனத்தின் அடையாளமாக தன்னுடைய 2 கால்களை ஒன்றாக வைத்து ஒரு ஆணி அடிக்கப்பட்டது. இணைத்து விட்டார் அன்னைக்கு சிலுவையில். அவருடைய ராஜ்யத்தில் இணையம் படிக்க தன்னுடைய 2 கால்களை ஒன்றாக வைத்து இருத்திரத்தாரையும் ஆண்டவர் ஒன்றாக்கின அடையாளமாக அன்றைக்கு தன்னுடைய 2 கால்கள் ஒன்றாக வைத்து ஒரே ஆணினால் அடித்து தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் விட்டார். நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்படும். நம்ம நடுவா நிற்கணும், நம்ம கிறிஸ்தவர்களுக்காக நிற்கும், புற ஜாதியாருக்காக நிற்கணும். இருவரையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்படியா சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பரிதவிக்கிற ஒரு கிறிஸ்துவ ஜீவியை நம்ம வாழணும். அப்படிப்பட்ட என்ன முடிவுனா நீங்க நான் இருக்கணும். நம்ம யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மற்ற 24 வாசு பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் போக முடியும்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை ஆண்டவர் 12 பேரை தெரிந்தெடுத்தாலும், ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் 12 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அந்த ஒருத்தன் பிசாசினால வஞ்சிக்கப்பட்டான். கடைசி நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். கடைசி நாட்கள்ல நல்ல கூடுமானம் நல்லா வரணும் என்ன பண்ணுவானா, வஞ்சிக்கப்படுவானா. அன்னைக்கு 12ல் 1 எப்படி வஞ்சிக்கப்பட்டதோ இன்னைக்கு அந்த பர்சன்டேஜ்ல போச்சுன்னா எவ்வளவு பேர் வஞ்சிக்கப்படுவார்னு நினைக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சும்மா சொல்லுங்க பார்ப்போம். 12ல் 1ன்னா பர்சன்டேஜ் என்ன? 12ல் 1 பர்சன்டேஜ் என்ன? இங்க இருக்கிற பசங்களா கிராஜுவேட், இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒருத்தர் ஒருத்தங்க மெடிக்கல் லைனு. 12ல் 1 எத்தனை பர்சன்டேஜ்மா? 8.33. சூப்பரா சொன்னீங்க. சூப்பர். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே ஒரு வேலை, சும்மா நான் சொல்றேன், 8.33 என்ன பண்ணலாம்? வஞ்சிக்கப்படலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ இந்த கடைசி நாட்கள் நீங்கள் நான் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா நம்மள என்ன பண்ணணும்? அவனுடைய சமூகத்தை அதிகமாய் காத்திருக்கிறவர்களாய் காணப்படணும். தெரிந்து கொள்ளுதல். கர்த்தர் உங்களை என்னெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஒழுங்கு பிரகாரமான வாழ்க்கை வாழும்படிக்காக மாத்திரம் அல்ல, அவருடைய நோக்கத்துக்கு நேராக நீங்கள் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு என்ன? அதுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் நிற்கணும், அவருடைய சமூகத்தை நிற்கணும், திறப்பலை நிற்கணும், நடுவில் நிற்கணும், ஜனங்களுக்காக பரிதவிக்கணும். அடிப்படை இருதயம் உள்ள ஒரு வாழ்க்கை நீளாக வாழ வேண்டும். கர்த்தர் அதற்காகவே நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? வேதத்தை வாசித்து பார்க்கணும். என்ன புத்தகம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கோராகின் புத்திரர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? லேவி கோத்திரத்தில் இருக்கிற அந்த கோராகின் புத்திரர்கள் செய்த காரியம் என்ன? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. அவர்களுக்கு என்று கர்த்தர் ஒதுக்கின வேலை என்ன தெரியுமா? கோராவுக்கு யாரா சொல்லுங்க பார்ப்போம். கோரா புத்திரருக்கு என்று கர்த்தர் என்ன வேலையை ஒதுக்கி வைத்திருந்தார்? என்ன புத்தகம் 16 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது நான் சொல்றேன், லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாக இசையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாரின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாக ஓனையும் கூட்டிக் கொண்டு, அவன் சில பேரெல்லாம் கூட்டிக் கொண்டு, எது கூட்டிக் கொண்டுவான்னு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக. யார்கிட்ட பேசுறதுக்காக? மோசஸ் கிட்டையும் அவர்களுக்காக என்ன பேசுறதுக்காக அவன் என்ன பண்றான்? அந்த ஜனங்கள்ல பிரபலமானவர்கள்லாம் தெரிந்து கொள்ளும். 250 பேரை தெரிந்து கொண்டு இந்த கோராகு என்ன பண்றான்? போய் பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மாத்திரம் தான் பரிசுத்தம் உள்ளவர்களோ? யாரு? இந்த ஆசாரிய ஊழியம் செய்கிறார்களே அவங்க தான் பரிசுத்தமானவர்களா? கிடையாது. இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே பரிசுத்தமானவர்கள் தான். நீ ரொம்ப மிஞ்சி பேசுகிறாய் மோசேக்கு விரோதமாய் பேசுறார்கள். நீ ரொம்ப மிஞ்சி பேசுகிறாய். கோராகு பேசுறான் ஜனங்களை வைத்துக் கொண்டு, ரொம்ப மிஞ்சி பேசுற, எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். அவன் என்ன சொல்ல வரான்? நாங்கள் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வோம். இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? அந்த கம்பை தோளில் வைத்து சுமந்து செல்லக்கூடிய ஊழியம். உடன்படிக்கை பற்றி சுமந்து செல்லுகிற ஒரு காரியம் தான் இந்த கோராகின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டது. சுமந்து செல்லணும். ஆனா இன்னைக்கு இவர்களுக்கு என்ன ஆசை? தெரிந்து கொண்டது சுமந்து செல்வதற்காக, தோளில் வைத்து நடப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆசைனா, ஆசாரிப்பு பட்டம் வேணும். என்ன பட்டம் வேணும்? ஆசாரிப்பு பட்டம் வேணும் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம். அதை நீங்கள் 10வது வசனத்துல நீங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு ஆசாரிய பட்டத்தும் தேடுகிறீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் கேட்கிறார். இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னா, அந்த பிரீஸ்டுக்கான அந்த பட்டம் வேணும். நாங்களும் ஆண்டவருக்காக பலி செலுத்துவோம், நாங்களும் பாவ நிவர்த்தி செய்யுங்க. அது தெரியும், ஈஸி. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா? பலி செலுத்து எவ்வளவு ஈஸியான விஷயம். தூபம் காட்டுறது எவ்வளவு சிம்பிளான ஒரு வேலை. நாங்கள் செய்ய மாட்டோமாங்க? நாங்கள் பரிசுத்தமா இல்லையா? அவன் தான் செய்யணுமா? நானும் லேவி கோத்திரத்தான் தானே. தெரிந்து கொள்ளப்பட்டது எதற்காகன்னு சொல்லி நீங்க அன்னைக்கு கிறிஸ்தவருக்கு தெரியல. ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கு சின்ன தெரிய மாட்டேங்குது. எதற்காக கர்த்தர் உன்னை பிடித்தார்? அவள் சொல்லும்போது சொல்ற, எனக்கு எதற்காக பிடித்தார் அந்த ஓட்டத்தில் நான் ஓடட்டும். எதற்காக என்னை தெரிந்து கொண்ட அந்த ஓட்டத்தில் நான் பிசங்காமல் ஓடட்டும். அதை நோக்கி இலக்காக வைத்து நான் ஓடட்டும் என்று சொல்லி பவுல் பேசுறார். இன்னைக்கு இந்த இடத்துல பாருங்க, கோராகின் புத்திரர்கள் நான் அந்த வேலை செய்யட்டும். நாங்கள் ஆசாரிய பட்டத்தை எங்களுக்கு கூட டெசிக்னேஷனை மாத்து,
என்னுடைய தாய் உயர்த்தப்படட்டும். ஆறுல இருக்கிற குல்லாவை தூக்கி என் தலைமையில போடு, அந்த குல்லாவை நான் போட்டுனா என் தலையில உட்காராதா? பேசுறாங்க பாருங்க. கோபம் வந்தது மோசஸ்க்கு. வேதம் சொல்லுகிறது மோசஸ் கடும் கோபம் உண்டது. கோபம் அவனுடைய சமூகத்தை போய் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சொல்லிட்டாரு, ஒன்னும் பண்ணாத, நீ அமைதியா இரு, நாளைக்கு என்ன நடக்குது பாரு. இது வரைக்கும் நடந்தாத ஒன்று நான் நடத்தி காமிக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா, நான் உன் கூட இருக்கிறத காண்பிக்கிறேன் பாரு. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் மோசே, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட இருக்கிறதை ஆண்டவர் காண்பிப்பார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறதை ஜனங்கள் பார்க்கும்படிக்கு நிச்சயமாய் செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்டவரோடு நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். உங்களை ஆண்டவர் தெரிந்திருப்பார்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோட கூட இருக்கிறார், மாற்றமே கிடையாது. நடந்த காரியம் என்ன? நல்லா நீங்க திருப்பி வாசித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 32, 33, 34 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராதக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிருடைய பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். 34வது வசனம், அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். கவனிச்சிங்களா என்ன நடந்துச்சு? தெரிந்து கொள்ளப்படுவதற்காக, சுமந்து செல்வதற்காக. ஆனால் இப்போ அவங்களுக்கு என்ன ஆசை? ஆசாரியம் பட்ட வேதம், அது உனக்குக்காக தெரிந்து கொள்ளப்படாத ஒரு ஊழியம், நீ செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருந்த ஒரு காரியம். ஆனால் இந்த ஜனங்களுக்கு அதை செய்ய வேண்டும். நடந்த காரியம் என்ன? பூமியில இதற்கு நடக்காத ஒரு காரியம் நடக்கிறது. அவன் இருந்த கூடாரங்கள், அவனோடு கூட இருந்த ஜனங்கள், பூமி தன்னுடைய வாயை திறந்தது. என்ன நடக்குது பாருங்க அன்னைக்கு. ஆண்டவர் எப்படி பண்றாரு பாருங்க. பூமி கூடாரங்கள், எவ்வளவு பெரிய கூடாரம் தெரியல, அவ்வளவு பெரிய கூடாரங்கள் அப்படியே பாதாளத்துக்கு இறங்கும்படியா வேதம் சொல்லுங்க. அவர்கள் உயிரோட கூட பாதாளத்துக்கு இறங்கினார்களாம். செத்து போய் கிடையாது, உயிரோட குடித்துக் கொண்டு பாதாளத்தில் இறங்குற ஒரு அனுபவம் பாருங்க அவங்களுக்கு. உயிரோடு கூட அப்படியே பாதாளத்தை இறங்குறார்கள். அப்படியே தர அப்படியே பிளவுண்டு அப்படியே கூட அப்படியே இறங்குது. உயிரோடு கூட அவங்களுக்கு இருந்த குழந்தைகள் குட்டி எல்லாம் அப்படியே உயிரோடு கூட பாதாளத்தில் இறங்கி அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஜனங்கள்லாம் ஓடுறாங்க. அவங்க அழுக்குறல் அந்த சத்தத்தை கேட்டு ஜனங்கள்லாம் ஓடுறாங்க. என்ன நடந்துச்சு? ஏன் அவங்களுக்கான நிலைமை? எதற்காக தெரிந்து கொண்டவர் அதில் நிற்க முடியாமல், அந்த அழைப்புல சந்தோஷமா இருக்க முடியாமல், இன்னைக்கு சந்தோஷம் கிடையாது சில பேருக்கு. கர்த்தர் இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை கொடுத்தா சந்தோஷமா செய்வோம், மனரமயமா செய்வோம். கர்த்தர் இன்னைக்கு இதை கொடுத்தான்ற இருதயத்தில் அதற்காக அதில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும், எந்த அளவு பியூட்டிஃபுல்லா செய்ய முடியும், எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்பட, அப்படி எண்ணம் கிடையாது. என்னால முடியாதா, என்னால செய்ய முடியாதா, எனக்கு அது வராதா, எல்லாம் வந்தாலும் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரா ரொம்ப முக்கியம். தெரிந்தெடுக்கப்படலன்னு சொன்னா, தெரிந்தெடுக்கப்படாத ஒருவன் அந்த வேலையை செய்யும்படியாய் அதற்கு முயற்சி எடுத்து முறுமுறுப்பாயானால் அவனுடைய நிலைமை என்னவாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இது என்னுடைய கதை அல்ல, வேத சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். தெரிந்து கொள்ளாத ஒன்றை நான் செய்யட்டும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுக்கும் பொழுது, முறுமுறுப்பாக எடுக்க பேசும்போது, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக அவர்கள் வாயை திறக்கும் பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? அவர் உயிரோட கூட பாதாளத்தில் இறங்கினார்கள். இன்னைக்கு அநேகர், நீங்க நாளைக்கு ஊழியர்களாக வருவீர்கள், நீங்க நாளைக்கு ஆண்டவரால் எடுத்து பயன்படுத்தப்படுவீர்கள். அன்னைக்கு நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார் அதை மாத்திரம் செய்ய பழகுங்கள். இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது எனக்கு நல்லா தெரியும், நான் பழக்கப்பட்டவனாக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க துணிவாய் நீங்க செயல்படும் பொழுது நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகும். நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், எனக்கு பாட்டு பாட தெரியுன்றாலும் வசூல் ஆயிட முடியாது. நல்லா எனக்கு சின்ன காரியங்கள் வேத கொஞ்சம் தெரியும், அதனால நீ செய்து கொடுக்கறதா நீ பெரிய செய்தியாளராக மாற்ற முடியாது. தெரிந்து கொள்ளுதல்னு ஒன்று இருக்குது. நீ வளரும்போது நீ சில காரியங்கள் அப்படின்னு பழக்கத்துக்கு வரலாம். ஆனால் உனக்கான ஒரு ஊழியன் ஒன்று வரும்பொழுது நீ செய்யும்படிக்கு என்ன ஆண்டவர் தீர்மானம் பண்ணி அதை தான் நீ செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், எனக்கு இருக்குது ஞானம், எனக்கு இருக்குது கிருபை, எனக்கு இருக்குது வாய்ஸ், எனக்கு இருக்குது பேச்சு திறமை சொல்லி நம்ம நடப்போமே, ஆனால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகவும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த வேலையை செய்யணும். தெரிந்து கொள்ளாதவர் தெரிந்தே கொள்ளப்படல, அதை நான் செய்யட்டும் நீங்க ஆசைப்படாதிருங்கள். இதுதான் அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். அது அதுக்கப்புறம் தான் நடந்தது. நான் பேசிட்டு இருந்தேன், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் எப்படியா செயல்பட்டார், தெரிந்து கொள்ளப்பட்டவனை ஆண்டவர் எப்படியா காண்பித்தார், அவனுடைய கோல் என்னவாக மாறிற்று என்று சொல்லி. அல்லேலூயா. தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம்.
நான் நம்புறேன் எல்லாருமே ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்க படிக்கலாம், வேலைக்கு போகலாம், குடும்பத்தில் இருக்கலாம், குட்டி பிள்ளையா இருக்கலாம், அது வளர்த்தே வரல, அதையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அதில் மாற்றமே கிடையாது. நாட்கள் வரும்போது நீங்க விலகிக் கொள்ளுங்கள், கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார். என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு நான் நினைச்சிட்ட ஒண்ணு, ஆனால் கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை விலகிக் கொள்வதற்கு எனக்கு 13 வருஷம் ஆச்சு. சரியா அதை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு 13 ஆண்டுகள் எடுத்தது. எனக்கு திறமை இருக்கிறதுனால எதையுமே நம்ம செயல்பட முடியாது. தெரிந்து கொண்டதன் அடையாளம் நம்ம அப்படியே கர்த்தர் அப்படியே காண்பிக்கும் போது அதில் போகும்பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்படி போகும்போது நம்முடைய கோல் என்ன பண்ணும்? துளிர்விடும், பூக்கும், கனிகளை கொடுக்கும். அது கனிகளை கொடுக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் நிற்க முடியும். நீ நிற்கணும்னு நினைச்சு நிற்க மாட்டான். உனக்குள்ள நீ நின்னே ஆகணும் என்று சொல்ற ஊந்துதலை கொடுக்கிறவர் ஆண்டவர். நீ அழணும்னு நினைச்சு தேவன சமூகத்தை அழகா உன்னையே அறியாமல் அழ வைக்கிறவர் உனக்குள்ள இருக்கிறவர். பெருமூச்சு விட செய்கிறவர், ஜனங்களுக்காக பரிதவிக்க செய்கிறவர். எல்லாமே நீ தெரிந்து கொடுத்துக் கொள்வார். பட்ட ஒரு சந்ததியாக இருப்பாயானால், கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பாயானால், பேசப்பட்ட ஒவ்வொரு சத்தியமும் அது நமக்கான ஒரு காரியம். நீங்க ஒரு வேளை தெரிந்து கொள்ளுதல் இல்லாமல் சில காரியங்கள் செய்ய முற்படுவோமே ஆனால், இந்த 4 ஆண்டு சமூகத்தை வைத்துவிட்டு காத்திருந்து அதுதானா என்று சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு அந்த காரியத்தை செயல்பட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகவும் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படுவோம். ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வருகைன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. தேவனுடைய வருகை ஒன்று உண்டு. நான் பல முறை பேசிட்டு இருக்கோம் சர்ச்சில். சீக்கிரமாக ஆண்டவர் வருவார். அதில் பல காரியம் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இதுவும் ஒன்று உண்டு. அழைப்பே இல்லாமல் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். கடைசியில் அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டுட்டு அதை மறந்து விட்டு எதையோ போகிறேன், எதையோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் கடைசியில் அழைப்பை மறந்தவர்களாக காணப்படுவோமே ஆனால் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ள அடையாளம் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். நீங்கள் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரை என்ன மாற்றங்களை என் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், அந்த மாற்றத்தை நான் கொடுக்கட்டும். என் வாழ்க்கை கனி நிறைந்ததாக இருக்கணும், குளிர் விடுகிறதா இருக்கணும், பூப்பு இருக்கிற ஒரு அனுபவம் என்னோட வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எழுதுகின்றவர்களாக கண்ணில் கூட நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் எழுதுகின்ற கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஆண்டவர் தேடியே போல எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மளுடைய வாழ்க்கையை தேடி வந்தவர் இந்த ஆண்டவர். தேடி வந்து ரட்சித்தவர் அவர். அந்த கும்பம் மாதிரி தான் இருக்கும். காய்ந்து போகிறது நம்மளுடைய வாழ்க்கை. ஓரம் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, யாராலும் மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை காணப்பட்டது. என்னைக்கு நம்ம கர்த்தருடைய கரத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொடுத்தோமோ, என்னைக்கு ஆரோன் தன்னுடைய கோலை அவனுடைய சமூகத்தை வைத்தாரோ, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த ஆலயத்துல வைத்து பாருங்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இந்த திருச்சபையில வைத்து அவனுடைய சமூகத்துல வைத்து நீங்க செபித்து பாருங்கள். அது எந்த இடத்துல இன்னும் துளிர் விடாமல் காணப்படுகிறதோ, எந்த இடத்துல இன்னுமாய் ஆண்டவரே பூ பூக்கிற அனுபவம் இல்லையே, ஆண்டவரே இன்னுமாய் கனி இல்லாமல் காணப்படுகிறேனே, இன்னுமாய் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லையே, இன்னும் என்னோட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்ல மாற்றங்கள் இல்லையே, இன்னுமாய் ஆண்டவரே நீ எதிர்பார்த்த ஒரு நிலைமைக்குள்ள என்ன வர முடியும், என்ற வாழ்க்கை இன்னுமாய் பாவத்தினால் மூழ்கி கொண்டிருக்கிறது, இன்னுமாய் சில காரியங்கள் விட முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறேன், என்ற வாழ்க்கையில் இந்த பாவனை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன்? ஒன்றும் பண்ண வேணாம். உன் வாழ்க்கை அவனுடைய பாதத்தில் வை. இன்னைக்கு உன் வாழ்க்கையை மாத்திரம் அவனுடைய பாதத்தில் வை. யாரெல்லாம் இதயத்தோடு கூட ஆண்டவரே, நான் ஆண்டவரே என்னை அப்படியே உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன், உங்களுடைய பாதத்தில் என்னை சாஸ்தாங்கமாக வைக்கிறோம்ப்பா. நீங்க உன் வாழ்க்கையை இன்னைக்கு நீங்க தொடுங்க. இன்னைக்கு உங்களுடைய கண்கள் என்னை பார்க்கட்டும். வானத்தை பூமியை உண்டாக்கினுடைய கரம் இன்னைக்கு இந்த தோலை தொடட்டும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறுபடிக்கு இன்னைக்கு நீங்க என்ன தொடுங்கப்பா. இனி வரைக்கும் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன், இது வரைக்கும் உலகத்தை சுத்தி கொண்டிருந்தேன், உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தேன், என்னென்னவோ பண்ண ஆண்டவரே, நீ நான் அப்படி ஓட முடியாது ஆண்டவரே. இன்னைக்கு என் வாழ்க்கையோட பாதத்துல வச்சிடுறேன். நீங்க இந்த வாழ்க்கை துளிரிட்டு வைக்கப்பா. என்னால முடியாது ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே முடியாது. என் கரத்தை எடுக்கிறேன், என்னோட வாழ்க்கையில இருந்து உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன். என் வாழ்க்கை நீங்க துளிரிடபடி செய்யும். என்னோட வாழ்க்கை பச்சை பிரசன்னு மாறுபடிக்கு நீங்க செய்யும். நான் உண்மை பார்க்க விரும்புகிறேன். உடைய சம்பவத்தை நான் இருக்க விரும்புகிறேன்.
என்னோட வாழ்க்கையில பூ பூக்கட்டும் ஐயா. கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழட்டும். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழட்டும். அநேகருக்கு முன்பதாக சாட்சியுள்ள ஜீவன் வாழும்படிக்கு, இன்னைக்கு என்னோட வாழ்க்கை மாறும்படிக்கு உங்களுடைய அப்பா உங்களுடைய கரத்துல என்னை தூக்கி எடுத்து உங்களுடைய கரத்துல நான் கொடுத்து நான் செபிக்கிறேன். உங்களுடைய பாதத்துல வைக்கிறேன். நீங்க என்னை தொடுங்க. பாட்டெல்லாம் பாடணும், தொட்டு சுகமாக நம்புகிறேன். நீங்க தொடுங்க. இன்னைக்கு வாழ்க்கை மாறுவதற்கு நீங்க என்ன தொடுங்க. என் இருதயத்தை தொடுங்க. கேளுங்க பாப்பா, என் சிந்தையை தொடுங்க. என் மனநிலையை நீங்க தொடுங்க. என் வாழ்க்கையை நீங்க தொடுங்கப்பா. என்னுடைய ஜீவியத்தை நீர் தொடும். என் வாழ்க்கை மாற்றத்துக்கான காரியம், என் வாழ்க்கை மாற்றம் உங்களுடைய கரத்தில் தான் உண்டு ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் தான் உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த பாதத்தில் வைக்கிறேன். என்னை தெரிந்து கொண்டு நான் அறிந்திருக்கிறேன். நீங்க என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. என் வாழ்க்கை மாறட்டும். வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. வாழ்க்கை மாறட்டும் ஐயா. மீண்டுமாய் ஆண்டவரே எங்களுடைய தலைகள் உயர்த்தப்படட்டும். மீண்டுமாய் அந்த ஸ்தானம் உண்டாகட்டும். இழந்து போன ஸ்தானம் மீண்டுமாய் கிடைக்கட்டும். இழந்து போன உயர்வு மீண்டுமாய் உண்டாகட்டும். அன்னைக்கு சிறைச்சாலையில ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு இரவுல அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டானது. 3 கொடிகள் நிறைந்த ஒரு திராட்சை செடி. அவனுடைய சொப்பனத்தை அங்கதான் பார்த்தான். அதுல குளிர் விட்டு இருந்தது. வீட்டை போய் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரம். அதுல பூ பூத்து இருந்தது. அதுல கனிகள் நிறைந்திருந்தது. வேதம் சொல்லுகிறது 3 நாளைக்குள்ள அவனுடைய நிலைமைகள் மாறும் என்று சொல்லு. உங்ககிட்ட ஆண்டவர் பேசியிருப்பாரா? நீங்க விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் சமூகத்தை வைக்கிறியா? கட்டாயம் நிலைமை மாறும். அவன் நினைச்சுன்னா இதோட நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிடும், நம்ம சிறைச்சாலையில போயிடும் பொழுது இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு கிடையாது. 3 நாள் இல்லை, அந்த 3 கோடிகளை 3 நாட்களா மீண்டுமா அவருடைய தலை உயர்த்தப்படும். மீண்டுமா ராஜாவுடைய பானபாத்திரம் கொடுப்பார். மீண்டுமா நீ அங்கீகரிக்கப்படுவார். மீண்டுமா நீ ஏற்றுக்கொள்ளப்படுவார். மீண்டுமா ராஜா முன்பதாக நீ நிற்பாய் என்று சொல்லி அந்த தரிசனம் சொல்லுகிறபடி மீண்டுமா நீ நிலைநிறுத்தப்படுவார். மீண்டுமா உன் தலை உயர்த்தப்படும். இன்னைக்கு ஆண்டு சமூகத்தை வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சூழலை பார்க்கிற அவசியம் கிடையாது. என்ன நடக்குது யோசனை அவசியம் கிடையாது. இன்னைக்கு இந்த வாழ்க்கை இந்த உருவாக்கினுடைய கரத்தை நான் வைத்திருக்கிறபடினாலே அவருடைய பாதத்தை நீங்க வைத்திருக்கலையானால் நிலைமை மாறிடும். 3 நாள் நிலைமை மாறிட்டு, 3 நாள் அவனுடைய உடுப்புகள் மாறிட்டு, 3 நாள் அவனுடைய முகக்கலைகள் மாறிட்டு, அவனுடைய பேச்சுகள் மாறிட்டு, எல்லாமே மாறிட்டு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரமான சமூகத்தை வைத்து பாருங்கள். இதயத்தோடு கூட வைத்து பாருங்கள். விசுவாசத்தோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். கைவிடவே மாட்டார். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். நீங்கள் நானும் விடையிட பெற்றவர்கள். நீங்கள் நாம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறவர்கள். நீங்கள் நானும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறவர்கள். தேவனால் அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறபடினால கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வெள்ளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். நானும் கூட பிள்ளைகளை அவ்வளமாய் பிளஸ் பண்ணுங்க. பிள்ளைகள் ஒவ்வொரு நேரம் ஆசீர்வதிங்க. எங்களோட படிப்பு இல்லை, எங்களுக்கு ஞானம் இல்லை, எங்களுக்கு தெரிந்த காரியம் இல்லை. எங்களுக்கு உங்களை மாத்திரம் தான் தெரியும். எங்களோட வார்த்தை தான் தெரியும். உங்களை மாத்திரம் தான் எனக்கு தெரியும். எனக்கு வேற யாருமே தெரியாது. அழைத்தவர் நீர். என் வாழ்க்கை நீங்கள் அழகுபடும். எனக்கு ஆசீர்வதியும். எனக்கு சகோதரன் மாதிரி என் தலையை உயர்த்தும். இதனை பிளஸ் பண்ணுங்கப்பா. அப்படி கருத்தை நாங்கள் தருகிறோம். இந்த கால வேளை யாரெல்லாம் செவித்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டுடைய பாதத்தை தங்களுடைய வாழ்க்கை வைத்தார்களோ, அவருடைய வாழ்க்கையில நீர் ஆசீர்வதிப்பீராக. வேத சொல்லப்பட்ட ஆசீர்வாத வாழ்க்கையில உண்டாகும்படிக்கு பிளஸ் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட அடையாளங்களோட வாழ்க்கையில வெளிப்படட்டும். அடையாளங்கள் வெளிவரலாம். தெரிந்து கொள்ள அடையாளமோட வாழ்க்கையில் வெளிப்படட்டும். நீர் ஆசீர்வதி. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலத்தில் கூட வந்த ஒவ்வொரு நீங்க பிளஸ் பண்ணுங்க. எந்த தேவையோடு எந்த எதிர்பார்ப்போடு கூட வந்திருந்தாலும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தை சொல்லி இருக்கிற ஒவ்வொரு நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஒவ்வொரு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக, நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாக இருப்பதாக, சந்தோஷம் சமாதானம் உண்டாக இருப்பதாக, தேவனுடைய நிறைவு உண்டாக இருப்பதாக, தேவனுடைய
ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் அப்படியா இருப்பதாக. நீ ஆசீர்வாதமா இருப்பா என்ற வார்த்தையின்படியே நீங்க பிளஸ் பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.